தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஷாம், நீங்க முன்பே குறிப்பிட்டிருந்தீங்க இதற்கு பின்னணியில பாஜகவுடைய காய் நகர்த்தர்கள் இருக்கு அப்படின்னு. அந்த வகையில தான் இப்போ திரு ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி அவர்களின் வருகையையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கா? அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஒரு திரைப்படத்துக்கு 2 கதாநாயகர்கள் இருக்கலாம். தக் லைஃப் ரிலீஸ் ஆயிருக்கு. கமலும் சிம்புவும் ஹீரோஸ். 2 பேரோட ரசிகர்களும் படத்துக்கு வெற்றிக்கு வழி சேர்ப்பார்கள். பார்ட்டியில 2 தலைவர்கள் இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் தான். ஒன்று மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸ், அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அல்லது டாக்டர் அன்புமணி அவர்கள், அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அன்புமணிக்கு முன்பு, ஜி.கே. மணிக்கும் முன்பு பேராசிரியர் தீரன் இருந்தார். பேராசிரியர் தீரன் தான் பாமகவின் சிந்தனை சிற்பி. பல சித்தாந்தங்களுக்கு வடிவமைத்தவர் பேராசிரியர் தீரன் தான். ஆனால் இது போன்ற ஒரு உரசல் போக்கு வந்த போது பேராசிரியர் தீரன் அவர் குடும்பத்தை சேராதவர். எனவே மிக எளிதாக டாக்டர் ராமதாஸ் அவரை தூக்கி எறிந்து விட்டார். அதற்கு பிறகு தனி போட்டி பாமக வைத்திருந்தார். தீரன் பாமக என்று அதற்கு பெயர். ஆனால் அதெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. என்ன காரணம் என்றால், டாக்டர் ராமதாஸ் அவருக்கு பின்னால் அந்த சமுதாயம் அணி திரண்டு நிற்பது. இது 1985 காலகட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். நானும் அருகிலிருந்து பார்த்தவன் தான். ஆக டாக்டர் ராமதாஸ் சொல் வேத வாக்கு என்றால், அன்புமணி சொல் விவாத பொருள் தான் வன்னியர்கள் மத்தியில். அன்புமணி ஒரு இளைய தலைமுறையை, ஒரு 50 வயதுக்கு உட்பட்ட அரசியல் ஆர்வம் மிக்க, அரசியலில் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிற தலைமுறையை அவர் பிரதிபலிக்கிறார். டாக்டரை பொறுத்தவரையில் பழைய தலைமுறை, அவர்கள் சித்தாந்த ரீதியில் இடஒதுக்கீட்டு என்கிற கொள்கைக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிற இப்படியான ஒரு விஷயம். இது எல்லா கட்சிகளிலுமே இந்த பழைய சித்தாந்தத்துக்கும் புதிய தலைமைக்குமான மோதலை நீங்கள் பார்க்கலாம். டாக்டரின் நிபந்தனைகள் என்னவாக இருக்கும் என்றால், அன்புமணி அவர்கள் செயல் தலைவர் தான். தனக்கான அதிகாரங்கள், அது பாமகவின் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் அது இருக்கிறது. பாமகவின் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் நிறுவனருக்கு இருக்கிறது, நிறுவனருக்கு தரப்பட்டிருக்கிறது. அது இன்னும் மாற்றப்படவே இல்லை. திருத்தப்பட்ட பாமக விதிகள் ஏதேனும் இருக்குமானால் அது தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரியவில்லை. எனவே பாமகவை பொறுத்தவரையில் டாக்டர் அவர்களால் சிறப்பு பொதுக்குழு கூட்ட முடியும், சில அதிகாரங்களை எடுக்க முடியும், சிலரை கட்சியிலிருந்து தூக்க முடியும், அன்புமணி உள்ளிட்ட. இது ஒரு ஆபத்தான விஷயம். எனவே இதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு பொதுக்குழுவை கூட்டி இதை மாற்ற வேண்டும். அந்த முயற்சியில் அன்புமணி இருக்கிறார். டாக்டர் அதை தடுப்பார். இப்படியான ஒரு பெரிய அதிகார போட்டி அதில் இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையிலே அவர்கள் ஓட்டு வங்கி சேதாரம் ஆகிவிடக்கூடாது, அமித்ஷா அவர்கள் வரும்போது இந்த பிளவு பெரிதுபட்டு விடக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவேதான் குருமூர்த்தி அவர்கள் சென்றிருக்கிறார். குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷாவின் நல்லெண்ண தூதர், அதிலே மாற்று கருத்தை வைக்க வேண்டாம். ஆனாலும் குருமூர்த்தி அவர்களால் இந்த சமரசத்தை எட்ட முடியுமாங்க என்பது சந்தேகம். காரணம், 2 தரப்புமே விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியவில்லை. வன்னியர் சங்கத்தின் மூத்த முன்னோடிகள் அவர்களுக்கான அந்த ரோல் பாமகவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முதல்ல அது இருந்தது. 1989 காலகட்டத்தில் பாமக துவக்கோலாம் பேசும்போது வன்னியர் சங்க நிர்வாகிகள் தான் பெரிய அளவுக்கு அங்க ஆதிக்கம் செலுத்துவார்கள், கோல் வச்சுவார்கள். அது படிப்படியாக அது குறைந்து விட்டது. அன்புமணி காலத்தில் அது சுத்தமாக இல்லை என்றாகிவிட்டது. எனவே வன்னியர் சங்க நிர்வாகிகள் டாக்டருக்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்கள் கட்சியில் தங்களுக்கான முக்கியத்துவத்தை விரும்புகிறார்கள். மீண்டும் பழைய மாதிரியான டாமினேஷன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காரணம், அவர்களது வாரிசுகளும் இப்போது அரசியலுக்கு வந்து விட்டார்கள். நான் பார்த்து பழகிய வன்னியர் சங்க நிர்வாகிகள் எல்லோருமே இப்போது 65-70 வயதாகிவிட்டார்கள். அவர்களது அடுத்த தலைமுறை வந்து விட்டது. அவர்களுக்கு வன்னியர் சங்கம் தான் தெரியும், பாமக தெரியாது. அப்படி என்றால் பாமகவில் அவர்களுக்கு ரோல் வேண்டும், அரசியல் கட்சியிலே ரோல் வேண்டும். இப்படியான ஒரு பெரிய கருத்து வேற்றுமையோடு இந்த கட்சி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு வருடம் 1.5 வருடமா இருக்கிறது. 2024 தேர்தல் தோல்வி என்பது இந்த வேற்றுமையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. சமீபத்தில் 2-3 மாதங்களாக பொது வழிக்கும் வந்து விட்டது. எனவே இப்போது சமரசம் ஏற்பட வேண்டும் என்றால் அன்புமணி விட்டு கொடுத்து போக வேண்டும், அல்லது அவர் என்ன கோரிக்கைகளை வைக்கிறாரோ அதிலே அவர் பெரிய அளவுக்கு டாக்டர் உடன்பாடு கொள்ள வைக்க வேண்டும். டாக்டர் உடன்பாடு கொள்ள மாட்டார். அவர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல ரொம்ப டஃப் பார்கெனர். கூட்டணி விஷயத்திலயும் ரொம்ப டஃபா தான் பார்கென் பண்ணுவாரு, சொந்த கட்சி விஷயத்திலயும் ரொம்ப டஃபா தான் பார்கென் பண்ணுவாரு. இது போக போகத்தான் நமக்கு தெரியும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷா.